ஹாய் எவ்ரிவன். நாளைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். இந்தியன் மார்க்கெட், அதாவது நாளைக்கு மார்க்கெட் வந்து 25, 650, 600, 700, 750 இந்த ரேஞ்சு போச்சுன்னா கால் போகலாம். அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து 25, 530, 550, 400 இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா எனக்கு புட் ஆப்ஷன் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு ஸ்டோரி நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பாயிண்ட்டில் தான் நான் எடுத்தேன், இத்தனை மணிக்கு நான் எடுத்தேன், இவ்வளோ பாயிண்ட் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன்ற நான் போடுவேன். இப்போ என்னால் அதை கொஞ்சம் போட முடியல, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறனால அதில் போட முடியல. ஆனால் என்னோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் நான் உங்களுக்கு காட்டுறேன், ரெட் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி காட்டுறேன். ஏன்னா அமௌண்ட் எடுத்தால் கூட அது கூட ஏதாவது சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் போஸ்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ரெட் அண்ட் க்ரீனை மட்டும் காட்டுறேன். இந்த மாதத்தோட, அதாவது பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக என்னோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேக் அக்கௌண்ட்லாம் வராமல் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து வாங்க. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேன், நான் சொல்கிற இண்டிகேட்டர் நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, லாஸ் எல்லாம் ஆயிருப்பீங்க. ஆனால் நான் என்னோட மெத்தட் ஷேர் பண்ணுறேன். இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் லாஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது சிபிஆர் யூஸ் பண்ணுறேன். மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி ஓரளவுக்கு கண்டுபிடிக்குதுன்றது சிபிஆர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பைவெட்டையும் யூஸ் பண்ணுவேன். பைவெட்டில் ஆர்னா என்ன, எஸ்னா என்ன, பினா என்ன, அதாவது R1, R2, S1, S2 என்ன, இது எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து லாஸ் தான் வருது அப்படின்னீங்கன்னா நீங்கள் சில பேர் பேராசையில் விட்டாலும் விடுவீங்க. அதே மாதிரி ஆப்ஷன் செயின் என்னன்னு கேட்பாங்க. ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்கணும் தெரியுமான்னு கேட்டால் சில பேர்லாம் கேட்டால் அதெல்லாம் தெரிலன்றீங்க. அதனால் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஓரளவுக்கு பாருங்கள். ஓரளவுக்கு ஆப்ஷன் செயின் எல்லாத்தையும் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா NSE-யோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணி இண்டிகேட்டர் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். இது உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ட்ரேடர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நிறைய கேபிட்டல் புஷ் பண்ணுவாங்க. நான் வந்து அதிக கேபிட்டலாம் புஷ் பண்ண மாட்டேன். 1 லேட் 2 லேட் தான், அதாவது 10,000, 20,000 இதை வச்சு தான் நான் வந்து ட்ரேடே எடுப்பேன். அதை நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கறனால அது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நான் கரெக்டாக பார்ப்பேன். அப்போ டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்தே ஒரு சில ப்ராப்ளம்லாம் வருது, அது விட்டுருங்க, வேறு டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். என்னோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் நம்பராக காட்ட முடியாது. நம்பராக காட்டினா அதுவும் ஏதாவது சொல்கிறாங்க, நீ செப்ரிஸ்ட் கிடையாது, எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்ற மாதிரிலாம் சில பேர்லாம் என்கிட்ட கீழே இறங்க ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறனால. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு ரெட் அண்ட் க்ரீன் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் கைஸ். இதில் தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்கள். பை.